ஒரு நல்ல காரியத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், நம்மள பிடிச்சவங்க இருக்கிற இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா, இப்படிலாம் நிறைய விஷயம் மனசுக்கு தோணும் இல்லையா? அது மாதிரி தமிழ்நாடே நமக்கு பிடிச்ச இடம் தான், நமக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் தான். தமிழ்நாட்டில் எங்க இருந்து வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் நம்ம வீட்டு வாசல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. நம்மள பெத்த அம்மா இருக்கிற இடத்துல இருந்து அவங்களோட ஆசியோட ஸ்டார்ட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதானே ஒரு பிரைட்டான ஒரு சைனா இருக்கும், ஒரு ஒளியோட ஒரு வெளிச்சத்தோட. சோ இதெல்லாம் மைண்ட்ல நினைச்சுக்கிட்டு தான் உங்க விஜய் உங்க பெரம்பூர் தொகுதியிலிருந்து, நம்ம பெரம்பூர் தொகுதியிலிருந்து நம்ம பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். வட சென்னையில ரொம்ப மிகப்பெரிய அடையாளத்துல ஒன்னா இருக்கிற நம்ம பெரம்பூர் தொகுதியில நம்ம லூர்ட்ஸ் அன்னை சர்ச் இருக்கிற, பிரசன்ன லட்சுமி நரசிம்மர் கோயில் இருக்கிற, பல புகழ்பெற்ற மசூதிகள் இருக்கிற இந்த பெரம்பூர் தொகுதியில நம்ம பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்றோம். உன்னை மனசார நேசிக்கிற, உன்னோட மக்கள் இருக்கிற, உழைக்கிற, உழைப்போட வாசனை இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு பகுதியிலிருந்து உன் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணி விஜய்னு என் மனசு சொல்லிச்சு. அதனாலதான் நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் பெரம்பூர் தொகுதி மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இல்லாத, சட்டம் ஒழுங்கு சரியில்லாத, போதை பொருள் அதிகமா இருக்கிற நம்ம தமிழ்நாட்டை நம்ம காப்பாத்தி ஆகணும். தமிழ்நாட்டை இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தது யாருன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. தீய சக்தி திமுக தான் காரணம். இப்படி ஒண்ணுத்துக்குமே உதவாது இப்படி ஒரு ஆட்சியை நடத்திட்டு விரைவில் விடை பெற போகும் ஸ்டாலின் சார் தான் காரணம்.